ஓம் சாய்ராம். ஷிரடி யாத்ரா வர்ற நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். நார்த் இந்தியாவிலலாம் சாப்பாடு எப்படி இருக்குமோ, ஷிரடியிலலாம் தமிழ்நாட்டு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ எங்கள் கூட வந்த ஷிரடியில் யாத்ரா கலந்துக்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்க எல்லாருமே பார்த்து பயந்த விஷயம் வந்து நார்த் இந்தியாவில் தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்குமா சாய்ராம் அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பயமே அவங்களுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்ம கொடுக்குறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சாப்பாடு தான். நம்ம சேனலில் வந்து நான் சாப்பாடு கொடுக்குறதோ அன்னதானம் கொடுக்குறதோ இது வரைக்கும் வீடியோவாக நான் போட்டதே இல்லை. ஆனால் எல்லாருமே கேட்டாங்க, எப்படி சாய்ராம் சாப்பாடெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக. சாப்பாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சாப்பாடு தான் சாய்ராம். அங்கேயே தங்கியிருந்து தமிழ்நாட்டுக்காரவங்க சமைச்சு தர்றாங்க நமக்காக. அவங்களோட சாப்பாடு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ நம்ம தர்ஷன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். மத்தியான சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் தான். எல்லாருமே ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பாடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையுமே ஷிரடியில் தங்கியிருக்க அத்தனை நாட்களுமே நம்ம வந்து தமிழ்நாட்டு சாப்பாடு தான் நம்ம கொடுப்போம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பாடு நல்லா இருக்கும் சாய்ராம், பயப்படாதீங்க. எங்கள் கூட வந்து சில சாய் பக்தர்கள் சொன்னாங்க, சாய்ராம் நான் வெளியிலலாம் சாப்பிடவே மாட்டேன், சாப்பாடுலாம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, பயமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அந்த பயமே இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. நீங்களே கேளுங்க. எல்லாருமே சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. சாம்பார், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா இருக்குது. சுட சுட இருக்குது.